ஈரோட்டில் ஏலச்சீட்டு நடத்தி 3 கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு ஓட்டம் பிடித்தவரை கண்டுபிடித்து பணத்தை மீட்டுத் தரும்படி பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு கொங்கம்பாளையத்தைச் சேர்ந்த அழகர்சாமி என்பவர் வீரப்பஞ்சத்திரத்தில் அலுவலகம் அமைத்து ஏலச்சீட்டு நிறுவனத்தை நடத்தி வந்தார். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக முறையாக சீட்டுப் பணத்தை கொடுத்து நம்பிக்கையை ஏற்படுத்தினார். அதனால் வீரப்பஞ்சத்திரம், வைராபாளையம், பெரிய சேமூர், அசோகபுரம் என சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் 50,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை வாராந்திர மற்றும் மாதாந்திர ஏலச்சீட்டுகளில் சேர்ந்து பணம் கட்டினர். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக ஏலச்சீட்டு முதிர்வடைந்த வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை வழங்காமல் அதற்கான வட்டித்தொகையை தருவதாகவும் அந்த வட்டித்தொகையை புதிய சீட்டுகளில் வரவு வைத்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். ஆனாலும் அவருக்கு நெருக்கடி முற்றியதால் தனது வீட்டை விற்பனை செய்து பணத்தை அனைவருக்கும் வழங்கிவிடுவதாக உறுதியளித்துள்ளார். அதன்படி வீட்டை விற்பனை செய்த அழகர்சாமி பணத்தை வழங்காமல் குடும்பத்துடன் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. அவரது செல்போன் எண்ணும் அணைக்கப்பட்டதால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். சீட்டு முடிஞ்சு 23 நாள் ஆகுது. வியாழக்கிழமை அன்னைக்கு ஃபோன் பண்ணப்போ சனிக்கிழமை கரையும் உங்களுக்கு நான் திங்கக்கிழமை காலையில் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இதுவரையிலும் கொடுக்குறீங்க. நான் பெட்டிக்கடை வச்சு ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து இப்போ சீட்டு போடுறோம். இப்படி எத்தனை பேர் போட்டிருக்கிறோம். அதை இப்படி நேர்மை இல்லாத இப்படி பண்ணுறாங்களே, எப்படி நாளைக்கு நல்லவனை கூட நம்ப முடியாதா? நாங்கள் சீட்டு போட்டோம். 5 லட்ச ரூபா சீட்டு 2 சீட்டு போட்டேன். 2 வருஷமா பணம் தரல. 2 வருஷமா நாங்கள் இன்னைக்கு தருவோம், நாளைக்கு தருவோம், நான் வீட்டுக்கு தரேன், இன்ன வரைக்கும் தரல. வீட்டுக்கு போய் கேட்டால் அந்த பிள்ளை தெனாவட்டா பேசுது. நான் வீட்டு வந்து தரேன், நாங்கள் இதை நம்பி நாங்கள் கொடுக்கல, நான் சீட்டு நம்பிலாம் கொடுக்கல, எனக்கு சீட்டு யாரும் கொடுக்கல, பணமே கொடுக்கல அப்படின்னு இருக்கிறாங்க அந்த பிள்ளை. பெட்டிக்கடை நடத்தியும் கூலி வேலைக்கு சென்றும் பல்வேறு சிரமங்களுக்கிடையே சிறுக கட்டிய தொகையை ஏமாற்றிவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் மல்க கூறினர். நானும் எங்கள் வீட்டுக்காரர் ஆடு தான் வளர்த்திட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருப்போம். அப்பப்போ கொஞ்சம் விற்று சிறு பையனுக்காக வச்சுருந்தோம். பையனும் புள்ளியும் மஸ்குலர் நடக்க முடியாது, பாதிப்பு பாதி வயசில் இப்போ 35 வயசு இன்னும் பாதிப்பாகி போச்சு. பையனுக்கு சரி ஒரு சேஃப்டிக்காக நான் ஆடு எல்லாம் விற்றுட்டு பையனுக்கு கூட ஆள் இருக்கிறேன்னு சொல்லி பணத்தை அமௌண்ட் வச்சுருந்தோம். சரி நம்பிக்கையான ஆள் ஒரு 2 ரூபா வட்டி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். சரின்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது சீட்டு நடத்தலை, லாக் ஆகி போயிட்டாருன்னு. எனக்கு சார்பில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பேர் பக்கம் சேர்த்து விட்டுங்க. சேர்த்து விட்டதில் எல்லாம் கரெக்டாக சீட்டு பணம் எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக பண்ணிவிட்டு கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருந்தாப்புலங்க. ஃபஸ்ட்டு நம்பிக்கை வர வச்சு அவர் அதுக்கப்புறம் நல்ல ஒரு மாதிரி நம்பிக்கை வர வச்சு நல்லா நம்பி ஆழமாக லாஸ்ட்டாக இந்த இடம் கரைய மாட்டேன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 60-70 பேர் இருக்குங்க. ஒருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு பணம் எனக்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 சீட்டுக்கு அமௌண்ட்டு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணுங்க. 100க்கும் மேற்பட்டோர் சுமார் 3 கோடி ரூபாய் வரை ஏலச்சீட்டில் செலுத்தியுள்ளனர். அந்த பணத்துடன் தலைமறைவான அழகர்சாமியை கண்டுபிடித்து தங்களது பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அழகர்சாமி சிக்குவாரா, சீட்டு பணம் திரும்ப கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்புடன் பணம் செலுத்தியவர்கள் காத்து கிடக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.